என் மகனோ வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று சுற்றி பார்த்து விட்டு வருகின்ற பொழுது திருமணத்தை செய்து கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். ஆனால் இதுவரை வீடே திரும்பவில்லை. சரி, அமர்ந்துதான் பார்க்கலாம், வருகின்றானா என்று பார்க்கலாம். மச்சான் வந்தாரு வந்து விட்டோம். மருதநாடு வந்தாச்சு. இங்க இருக்கக்கூடிய இளவரசியை சந்திக்க வேண்டும். வரி பணம் வாங்க வேண்டும். அதுக்குதான் வந்திருக்கிறோம். வரி தானே இருக்கின்றார்களா? பார் 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 பார். மகாராணியார் மகாராணி இருக்கிறார்கள். நீ போய் சொல்றியா? கிளம்பி பாண்டிய நாடு. வணக்கம் 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 வணக்கம். யாருங்க நீங்க? பாண்டி நாடு. என்னது? பாண்டிய நாடு. நாட்டுல இருந்து வந்திருக்கிறோம். அந்த நாட்டு தளபதி வந்திருக்க உங்களை பாக்குறதுக்கு. அப்படியா? தளபதியார் வந்திருக்கிறாரா? எங்க பார்க்க? ஐயா தளபதியார, வணக்கம் 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 வணக்கம். அமருங்க ஐயா, அமருங்க. ஐயோ, வாயில வரல வச்சாண்டி அம்மா. கார்த்தி மாசம் நாய் அலையிற மாதிரி அலையிறான். ஒண்ணு பார்க்க கூடாதுங்க. எப்படி இருக்குது என்னது? கல்லுல சேலை கட்டினா கூட தூக்கிட்டு போற புத்தி. நாங்க கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுக்காங்க. தளபதியார் ஐயா, வராதீங்க, வந்திருக்கீங்க, சாப்பிடுறீங்க? வயிற்று பீ தோன்றும். பிரியாணி 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 பூனைய மடியிலே கட்டிக்கிறாரு. வயிற்று என்ன சாப்பிடணும்? பிரியாணி சாப்பிடணும். அப்படி தெளிவாக சொல். பால் சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா, இல்ல மிராண்டா சாப்பிடுறீங்களா? அவருக்கு எப்ப பல்லு வெந்துச்சு அப்போ பால் விட்டாரு. மிராண்டா அவரு மிரண்டு போய் கிடக்குறாருமா. மானத்தை வாங்கத்தினே வேடா. என்னதான் சாப்பிட போறேன் நீ? எனக்கு பிடித்தது சொல்லு. அவருக்கு பிடிச்சது எதுங்க? என்னாண்டு என்ன இருக்கு? 2 குவார்டர் வேணுமா? இப்பதானே வேலை வேலை வேலைன்னு இருக்குது உள்ள. அது போட்டா தானே. நமக்கு பிடித்ததை சொல்லு. ஐயா, எதனால இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயா? தெரியவில்லையா? தெரியவில்லையே. எங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி பணம் என்னது? இதுநாள் வரை செலுத்தவில்லை. வெற்றி செல்லவே வந்திருக்கின்றோம். 7 வருஷமா வரி பாக்கி வாங்கி பார்த்து வந்திருக்கிறோம். ஓ, இத்தனை வருடமா வரி பணத்தை கட்டவில்லை, அதனால பெற்றுக் கொள்ளலாம் வந்திருக்கீங்க. ஐயா, இந்த நாட்டுடைய மன்னர் என்னுடைய கணவர். அவர் இறந்த பிறகு இந்த நாடு அனைத்து வறுமை அடைந்து விட்டது ஐயா. ஆனால் என்னுடைய மகனும் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கின்றான். நாடு நகரை அவனுக்கு முடிசூட்டி விட்டால் உங்களுக்கு கட்ட வேண்டிய கப்ப பணம் அனைத்தும் நான் செலுத்தி விடுகிறேன். போய் அடுத்த வருஷம் வாங்க கொடுக்கிறேன். ஆமா, நீயே சொல்லுங்க. இருக்கிற நிலைமை சொல்றாங்க. இப்பொழுதுக்கு என்னால செலுத்த முடியாது ஐயா. வரி பணம் இப்பொழுதுக்கு கட்ட முடியாது. முடியுமா முடியாதா? முடியாது ஐயா. முடியுமா முடியாதா? முடியாது. சரி விடு பாப்போம். வரி பணம் இப்பொழுதுக்கு கட்ட முடியாது ஐயா. தேவையில்லை. அப்படியா? வரி பணம் எனக்கு தேவையில்லை. சரி வேணாமா? பார்த்தாயா இவளை? எவர் அழகு படைத்தவள் போல் இருக்கின்றாள். போச்சு போ. ஒண்ணு விட்டு வைக்க போறது இல்ல. இருந்து காஞ்சிபுரம் போற வேணும். எது கிடைக்குதோ அது மாட்ட வேண்டியதான். வயதானாலும் அவளுடைய கட்டுடல் மாறாமல் இருக்கின்றது. அவளை பார்த்தவுடன் என் மனமே மாறிவிட்டது. இப்போ நீ போடா. போயிட்டு என்ன பண்ண போற? தளபதியாரே, இப்பொழுதுக்கு கப்ப பணம் கட்ட வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு பதிலா வேற என்ன தேவை உங்களுக்கு? என்னை கட்டி அழைத்து ஒரே கொடுத்தால் போதும். ஒரே ஒரு முத்தம். உன்னை கட்டி அணைத்து நான் முத்தம் தர வேண்டுமா? ஒரே ஒரு முத்தம். ஒரு நாட்டின் தளபதி செய்யக்கூடிய வேலையா இது? அவமானமாக இருக்கின்றது. கொடுத்தால் என்ன? கொடுக்க முடியாது. குறைந்தா போய்விடும். நான் யார் என்று தெரியாமல் பேசுகின்றாய். நான் ஒரு கட்டிய கணவனை இழந்த ஒரு விதவை கோலத்தை கொண்டவன் நான். ஆள் தான் இல்லையா வந்தாங்கப்பா? ஆள் தான் இல்லையா? ஆள் இல்லைன்னா வந்துருவாங்களா? இதே வேலை தான் ஊர் ஊர் சொல்ல முடியாது. பெரியார் இதுலாமா நான் சொல்ல முடியும்? தங்கரத போல வந்த நதியே தங்கர
வந்திடுவாய் தனியே. நீதான் சங்கரக போல வந்த ரதியே, என் தாகம் தீர்க்க வந்திடுவாய் தனியே. முன்னை மலர் மெத்தை ஒன்று போட்டு முக்கடிய வித்தைகளை காட்டி முத்தம் ஒன்று கண்டத்தில தாடி சொக்கி போன உன்னழகை பார்த்து சுந்தரிய எந்த மனவியத்து அன்னமே வண்ணமே வண்ண பூங்கொடி சங்கரத போல வந்த ரதியே, என் தாகம் தீர்க்க வந்திடுவாய் தனியே. இதுவரைக்கும் தளபதி என்று உனக்கு மரியாதை கொடுத்திருந்தேன். இதற்கு மேலும் உனக்கு மரியாதை என்பதே கிடையாது. என்னை விட்டுவிடு. ஒரே ஒரு முத்தம் தர முடியாதுடா. ஆதரித்து காதல் கூறி மாணி அச்சுதவி நெஞ்ச மறை தீரடி. ஆதரித்து காதல் கூறி மாணி ஆதரித்து காதல் கூறி மாணி ஏகம் ஆரங்க வரலைய தூக்கம் ஆடிதான போடவா தங்கரக போட வந்த ரதி, என் தாகத்திற்க வந்திடுவ தனியே தனியே தனியே. அடே அரிகட்ட தளபதி. அவரு கூட தளபதியா பாராடு. என்ன உன்னை பார்க்க 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 எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இன்பத்தின் இருப்பிடமே, எழில் நிறைந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையிலே கலையழகு கொண்டவளே, இந்த கட்டழகு காலையை கொத்த கொத்து விளையாடிப்பார் பேரின்பம் காணலாம். என்ன உன்னை தொட்டி பார்க்க நான் விளையாட வேண்டுமா? பள்ளிக்கு சேலை கட்டினாரு காலை தூக்கி பார்க்கிறாள். ஆமா முடியாதா? முடியாது. நினைத்தூ நீ நின்றேனோ அது ஆ தெல்மோ மிக ஏ தெல்ம கைனா விலாகே. தெலுங்குல தெரியாது. தெலுங்கு தெரியாது. இல்லடா. ஈத்தல் மலோ ஆமா నేను చెప్పిస్తున్నారు నేను అదే చెప్పింది. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. వద్దు వద్దు సార్ முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது முடியாது. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கி தலைவாவும் காலடியே என் நம்பிக்கையின் ஒளி விளக்கி, நம்பிக்கையின் ஒளி விளக்கி. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இன்று ஓர் உயிரை
வாழ வைக்க முருகா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே வாழ வைக்க இறைவா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மறைந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் உன்னிடமே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் இறைவாணி ஆணையிடு ஆண்டவனே பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினேன் இன்று ஓர் உயிரை வாழ வைக்க இறைவா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா மேகங்கள் கண்கலங்கும் மின்னல் வந்து துடி துடிக்கும் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் உன்னுடைய வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் அண்ணன் உயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடு இறைவாணி ஆணையிடு ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினேன் இன்று ஓர் உயிரை வாழ வைக்க முருகா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஒரு நாட்டின் தளபதி செய்யக்கூடிய வேலையா இது? ஒரு பெண் என்றும் பரிதாபம் கூட கிடையாதா? என்னை விட்டு விடு, வேண்டாம் விட்டு விடு. பெற்ற விடுகின்றேன் என்ன மருதனாத்தான் என் பெயருக்கு உயிர் சாசன வேலை கொடுத்தான் உன்னை விட்டு விடுகின்றேன் உயிர் சாசனா என்னுடைய நாட்டை உனக்கு தர வைக்கும் எழுதி தர வேண்டுமா? பாண்டிய நாட்டினுடைய தளபதி ஆதிசிம்மனுக்கு சொந்தம் என்று உயிர் எழுதி தர வேண்டும். எழுதி தர முடியாது. இல்லை என்றால் முடியாது. உன் உயிர் முடியாது. உன் உயிர் போனால் இந்த நாடு எங்களுக்கு சொந்தம். என் உயிரை போனாலும் என்னுடைய மகனுக்கென்று இருக்கக்கூடிய சொத்து இந்த நாடுதான். அதை உனக்கு எழுதி தரவே முடியாதுடா. எழுதி கொடுத்தால் நீயும் உன் மகனும் உயிரோடு வாழலாம். இல்லை என்றால் நீயும் உன் மகனும் போனாலும் சரி என்னுடைய நாட்டை உனக்கு எழுதி தர முடியாது. முடியாது, முடியாது. எனக்கு எழுதி தராத உயிர் இருந்தால் என்ன, இருந்தால் என்ன?